எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் இன்றைக்கு 42 நாள் தேவ வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். 10 நிமிடங்கள் மட்டும். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. உணர்வு உண்டாகிறது. நம் மனிதர்கள்தான் விளைவினத்தை யோசிக்க முடிகிறது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை ஏற்படுகிறது. நேற்றைய தினத்தில் குருத்தோலை ஞாயிறு என்று ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கும் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு. லூக்கா 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போனாலும் ஆலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசத்தை பண்ணினார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆண்டவர் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அல்லது பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தாரோ அதில் கவனம் செலுத்தினார். அவருடைய ஊழியத்தின் காரியங்களை நீங்கள் பார்த்தால் 3.5 வருட காலத்தில் ஒரு பக்கம் ஜெபம், இது முக்கியமாய் கருதினார். இன்னொரு பக்கம் உபதேசம், சுவிசேஷம், இதில் கவனமாயிருந்தார். இது ரெண்டுக்கும் இடையிலே ஜனங்களுக்கு அற்புத சுகத்தையும் விடுதலையையும் கொடுத்தார். இது அவருடைய ஊழியமாக காணப்பட்டது. இப்படி அவர் ஊழியத்தை செய்தபோது அங்கே ஒரு 3 விதமான கூட்டம் அல்லது 3 பேர் என்று வைத்துக் கொள்வோமே, அவர்கள் பின்னால ஒரு கூட்டம் இருந்தது. வந்து ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க. இயேசுவே, நீங்க எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்யறீங்க? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார்? அதை எங்களுக்கு சொல் என்றார். ஏன் இந்த கேள்வியை? இதை கேட்டவர்கள் யார்? ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர். ஆசாரியர்கள் யார்? ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீட ஊழியத்தை செய்தவர்கள். வேதபாரகர் யார்? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், ஜனங்களுக்கு உபதேசத்தை கூறுகிறவர்கள். மூப்பர்கள் யார்? ஜனகரின் சங்கத்திலே பொறுப்பாயிருந்து ஜனங்களிடத்திலே போய் பேசக்கூடியவர்கள், ஐக்கியத்தை வைக்கக்கூடியவர்கள். இந்த 3 பேரும் 3 கூட்டமும் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எந்த அதிகாரத்துல செய்யற? ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு அவர் ஊழியம் காணப்பட்டது, அவருடைய உபதேசம் காணப்பட்டது, அவருடைய செயல் திட்டங்கள் காணப்பட்டது. திரளான ஜனங்கள் அவர் பின்ன ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவர் கிட்ட போற ஒவ்வொருவரும் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, வியாதி சுகமடைகிறது, அசுத்தாவி ஓடுகிறது, தெளிவு பெறுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வேறு விதத்தில் அவர்கள் இதுவரைக்கும் மாற்றம் காணவில்லை. ஆண்டவர் கிட்ட வருவதினாலும், அவர் வசனத்தை கேட்பதினாலும், அவருடைய எல்லைக்குள் வருவதினால் மிகுந்த மாற்றம் வருகிறது. அதனால பொறுத்து பார்த்துட்டு இப்போ இந்த கேள்விய கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன்னு, அதை எனக்கு சொல்லுங்களேன். நீங்க கேட்பது சரி, நானும் இந்த இஸ்ரேல் நாட்டு பிரஜை தானே, நீங்க என்கிட்ட கேட்க உரிமை இருக்கு, நானும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்துல, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். யோவான் ஸ்நானகன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்ன அவர் வழியை ஆயத்தப்படுத்தினவர். இப்படி ஒருவர் வரப்போகிறார், எனக்கு பின்னால ஒருவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்,
அவர் பாதரட்ச வார அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இப்படி பின்னால் வரக்கூடிய இயேசுவை முன்கூட்டியே சாட்சியாக அறிவித்தவர் தான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஜலத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்தார், உபதேசம் பண்ணினார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொன்னதை இவங்க கேட்டாங்க. இந்த ஆசாரியர், வேதப்பாரகர், மூப்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. அதனாலதான் இந்த வார்த்தைய அவர்களுக்கு முன்னால ஆண்டவர் வைக்கிறார். 5ஆம் வசனம் பாருங்க. இப்படி ஒரு வார்த்தைய அவர் கேட்ட உடனே அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்க, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கும் சொல்லேன் என்றான். அதன் பிறகு என்றார். அதன் பிறகு வேறு ஒரு சம்பவத்தை அவர் விளக்கி சொல்ல விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், தேவன் ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து வந்தவர், பரலோக வேலையை பூமியிலே செய்தார், ஜனங்களுக்கு பரலோக திட்டத்தை நிறைவேற்றினார். ஆனா இந்த பொறுப்பாய் இருந்தவர்களோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மற்ற காரியத்தில் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பரத்திலிருந்து அதிகாரம் பெற்று வந்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அதனால்தான் இவர்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவர் யார் என்று அவருக்கு தெரியும். எனவே அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன போது அவர்களால் பதில் சொல்ல, அவரிடத்தில் கேள்வி கேட்ட போது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார்கள். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அதிகாரம் படைத்தவர், அவர் நம்முடைய தேவன், அவர் உங்களை கவனிக்கிறார். நீங்க அவரை முழுமையா நம்பலாம். மற்றவர்களைப் போல கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்கள் தூரமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாய் அவரை நம்புங்கள், அவருடைய அற்புதத்தை நாடுங்கள், அவருடைய வசனத்தை கேளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலத்த விடுதலை தருவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், பரிசுத்தத்தை கட்டளையிடுவார், பாதுகாப்பை கட்டளையிடுவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார், பிசாசின் கரத்திலிருந்து உங்களை விடுவிப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வார்த்தைகளை நம்புங்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே சம்பாஷித்து குற்றம் கண்டுபிடிக்க யோசித்து பேசினார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். கர்த்தரோ சகல அதிகாரம் படைத்தவர். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய சமூகம் இருக்கட்டும். எப்படியும் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவ ராஜ்யத்திற்கு வர, கல்வாரி அன்பை யோசிக்க, ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைக்க, சிலுவையில் பலியான இயேசுவை உணர்ந்து ஒப்பு கொடுக்க, ஆண்டவருக்காய் வாழ்ந்து கனி கொடுக்க ஆயத்தப்படுத்தும். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.